அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுறேன். இந்த அற்புதமான மார்கழி மாதத்துல நம் அனைவரும் பாடக்கூடிய திருப்பாவை, திருவம்பாவை ஆகிய பாடல்களின் உட்கருத்தை இந்த பதிவுல உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். வாங்க பதிவினுள் செல்லலாம். முதலில் திருப்பாவை. இந்த பூவுலகத்தாரை பக்தி மார்க்கத்தில் உய்ய வைக்க ஸ்ரீ பூமாதேவியின் அம்சமாக பூமியில் அவதரித்தவர் ஸ்ரீ ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்தில் பெரியாழ்வார் என்றழைக்கப்படும் ஸ்ரீ விஷ்ணு சித்தரின் வளர்ப்பு மகளாக நந்தவனத்திலே துளசி செடிகளின் மத்தியில் அவதரித்தவர். மாலவனின் மீது மாளாத அன்பும் பக்தியும் கொண்டு பூ மாலையோடு பா மாலையும் தொடுத்து மாலவனுடன் இரண்டர கலந்தவர். எனவே இறைவனையே ஆட்கொண்டதால் ஆண்டாள் எனவும் கோதை நாச்சியார் என்றும் சூடி கொடுத்த நாச்சியார் என்றும் பெயர் பெற்றவர். 4000 திவ்ய பிரபந்தம் இயற்றிய 12 ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள்தான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது ஆண்டாள் இயற்றிய பாடல்கள் 143 ஆகும். நாச்சியார் திருமொழி என்கிற தலைப்பில் ஆண்டார் அருளிச் செய்த பாடல்களின் ஒரு பகுதியே திருப்பாவை. திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஸ்ரீ மாலவனை தரிசிக்க செல்லும் ஆண்டாள் அதிகாலை வேளையில் உறங்கிக் கொண்டிருக்கும் தம் தோழியரை எழுப்பி அவர்களுக்கும் அந்த பேறு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை துயில் எழுப்புவது போல் மாலவனின் பெருமைகளை கூறுவது போல் ஆண்டாள் உருகி உருகி பாடியிருக்கிறாள். அதுவே திருப்பாவை எனப்படுகிறது. திருப்பாவை இவ்வுலக சுகபோகங்களில் தம்மை மறந்து மாயை என்னும் மயக்கத்தில் உடலும் இவ்வுலக மாந்தர்களை விடுவித்த இறைவன் திருவடியில் சேர்ப்பதற்கான முயற்சியாக தூக்கத்தில் இருந்து துயில் எழுப்புவது என்பதே உட்கருத்து. ஆண்டாளை பற்றி யோசிக்கும் போது அவளை ஒரு அறியா பெண்ணாக நாராயணனையே நினைத்து அவனுக்கு வாழ்க்கைப்பட பிடிவாதம் செய்யும் பெண்ணாக மட்டும் நினைக்க இயலவில்லை. அப்படி நினைப்பதும் தவறு. அவர் பாடல்களிலுள்ள தேர்ந்த புலமையும் திறமையும் பிரமிக்க வைக்கின்றன. திருப்பாவை மிக கடினமான இயற்றற வினை கொச்சக கலிப்பா வகையைச் சேர்ந்தது. அவர் பாடல்களில் உள்ள நுட்பமான பழக்க வழக்கங்கள், நுட்பமான இயற்கை வருணனைகள் எல்லாவற்றையும் நோக்கும் போது ஆண்டாளை ஒரு அறியா சிறுமியாக எண்ணுவதில் மிகவும் சிரமம் இருக்கிறது. திருப்பாவை பாசுரங்களை பாடும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டாள் வேறு, தாயார் வேறு என்ற உணர்வு என்றைக்கும் உதிக்காது. மகாலட்சுமியின் அவதாரமே ஆண்டாள் ஆனவள் என்பது அனைவரும் அறிந்தது. அடுத்தது திருவம்பாவை. மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பல நூற்றாண்டுகளாக மார்கழி மாதத்தில் அனைவராலும் பாடப்பட்டு வருகின்றது. கன்னி பெண்கள் ஒருவரை மற்றொருவர் துயில் எழுப்பி அனைவரும் ஒருங்கு சேர்ந்து நீர்நிலைகளுக்கு சென்று கூட்டமாக நீராடியவாறு தாங்கள் வழிபட்டு வந்த பாவை தெய்வத்திடம் தங்களது வாழ்வு வளமாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு கண்ணிறைந்த கணவன் வேண்டும் என்றும் வேண்டியபடி பாடுவதாக அமைந்த பாடல்கள் இவை. திருவம்பாவை மொத்தம் 20 பாடல்கள் கொண்டவை. முதல் 8 பாடல்கள் மகளிர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு எல்லோருமாக இறைவனின் புகழினை பாடியவாறு நீராடு செல்லுதலையும், 9வது பாடலில் தங்களது வேண்டுகோளை இறைவனிடம் வைப்பதையும், 10வது பாடலில் இறைவனை புகழ்ந்து பாடும் தன்மையை கேட்டு அறிவதையும் உணர்த்துகின்றன. அடுத்து 10 பாடல்கள் அனைவரும் சேர்ந்து நீராடுதலை உணர்த்துவதாகவும் அமைந்துள்ள பாடல்கள். திருவம்பாவையின் 20 பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் 10 பாடல்களையும் மார்கழி மாதத்தில் பாடுவது மரபு. சிறு பெண்களுக்கு இடையில் நடைபெறும் உரையாடலாக பல பாடல்கள் அமைந்துள்ளதையும், ஒத்த வயதினர் பேசும்போது அவர்களுக்குள்ளே எழும் கேலியும் பரிகாசமும் ஆங்காங்கே துணிப்பதையும் நாம் உணரலாம். அதே வேளை மார்கழி மாதங்களில் விடியற் காலை பொழுதில் வீசும் காற்றில் பிராணவாயு அதிகமாக உள்ளது. இது அறிவியல் பூர்வமாக கண்டறியப்பட்ட உண்மை. எனவே உடலும் உயிரும் ஆன்ம நலத்துடன் வாழ வேண்டி திருப்பாவை நோன்பு நோற்பது வழக்கம். ஸ்ரீ ஆண்டாளின் திருவாக்குப்படி என்றும் வளமோடு வாழ்வோம். ஆண்டாள் திருவடிகள் போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி.
இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த ஆன்மீக பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் கண்டிப்பா செய்யுங்க. மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் இணையலாம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.